ஒரு 2 நாளைக்கு யாரும் போன் போடாதீங்க. போன் போட்டா எடுக்க மாட்டேன். போன் போட்டு பேசுற நிலைமையில நான் இல்ல. தயவு செய்து 2 நாளைக்கு யாரும் எனக்கு போன் போடாதீங்க. ஒன்னு இது பண்ணாதீங்க. நான் போன் எடுக்கவே மாட்டேன். தயவு வருத்தப்படாதீங்க. ஒரு 2 ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கை பாதையில் தொலைந்த அத்தனையும் துரோகத்தின் சாயல், கிடைத்த அத்தனையும் நிம்மதியின் சாயல். ஒரு புள்ளி புயலும் பேசுறதுக்கு உரிமையே இருக்க மாட்டான். இதுங்களும் பேசாது. அந்த மாதிரி சமயத்துக்கு சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க. அன்னைக்கு முடிவு பண்ண சார். ஸ்டாப் சேவிங் மணி, ஸ்டார்ட் கலெக்டிங் மெமரிஸ். 360 MD. வல்லூர் தான் போகுதே பாதை இல்லாமலே அழகாய் நிகழே அதுவாய் நீரின் ஆழத்தில் போகின்ற கல் போலவே ஓசையெல்லாம் துறந்தே காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கினேன். திமிலேறி காலை மேல் தூங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன். புவி போகும் போக்கில் கை கோர்த்து நானும் நடப்பேன். வாய்க்கோரு முறைதான் வாழ்வோமே முறையா, பணம் வெறும் கரையா அரிச்சிடும் அழிச்சிடும். நிம்மதி என்பது பொன்னில்லல்ல, பொருள் இல்லல்ல, புகழ் இல்லல்ல. நிம்மதி என்பது மண்ணில் உள்ள எல்லாம். என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஊருகளை சொத்துக்காக நம்ம உசுராக்க நம்ம உசுறு நீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? சுத்தி சுத்தி ஆட்டம் போடுற இந்த வயசிடம் யாராச்சும் நெருங்க முடியும்? பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அடர்ந்த காடு, அடர்ந்த காடு, அடர்ந்த மலை, உடலுக்குள் பறவைகள் எதற்கும் பாஸ்போர்ட் கண்டங்களை விஷயம் தெரிஞ்சு நாங்க அந்த படிச்சபடியா தான் இல்லாட்டி வர மாட்டோம். எங்களை மாதிரி ஒரு காட்டுவாசிகள் மட்டும் இந்த மாதிரி பாதைகளும் போயிடும். வேற யாருக்கும் இல்லை. பின்னுக்கு வர உருண்டை கொஞ்சம் வித்தியாசம். கொல்கத்தா காய்ஸ், கொல்கட்டா காய்ஸ். ஓகே, கிடைக்கிற இந்த நிமிஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? எட்டி போடும் வயது இது ஒரு வெட்டு கத்தி போலிருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். குணங்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும்.
காலில் குத்தும் மாணி ஏறி என்று காமி பல இன்பம் மல்லி சேர்த்து கட்டி வாணி வாணி பல பழக்கிற பகலானி பட பழக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி அடிக்கிற திகிலானி பட பழக்கிற அகிலானி முள்ளா மழை என்றால் மண்ணை தானே வந்து சேரும் எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போதும் முன்னும் பின்னும் நீ நடந்தால் உஞ்சாடும் சுடலும் மயில் நீ எல்லாரையும் வகையினே சிரிப்பு சிரிப்பாரு. லோயஸ்ட் வரைக்கும் தான் எடுப்போம். ஏண்டலன் அப்போ அவர் என்ன எடுப்பார். பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போதும் முன்னும் பின்னும் நீ நடந்தால் உஞ்சாடும் சுடலும் மயில் சுகமாய் புரளும் மழை வர போகுதே துளிகளும் தூருதே நனையாம என்ன செய்வேன். ஜாலியா இருக்கணும்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்களா? நாங்கெல்லாம் எப்போதுமே ஜாலியாக தான் இருக்கோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ரூபாய் வேணாம் மனப்பத்தட்டும் வேணாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமோய். ₹10 தானே ஒரு பதிக்கஞ்சங்கிலி நானே பச்சை கிளி வாடி நல்ல படத்து பக்கம் போவா. ரூபாய் வேணாம் பதிக்கஞ்சங்கிலி வேணாம் வசப்பி நிக்கிற மாமா என்ன உசுப்பி விட வேணாம். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.